வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அரிசி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டான இந்த அரிசி உப்புமா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்குங்க. சர்க்கரையும் தொட்டு சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் கூட இது செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போல் ஊறட்டும். இப்போ இதுக்கு நம்ம தேவையானவை என்னென்னு பார்த்துக்கலாங்க. உப்புமா பண்ணுறதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் என்கிட்ட பட்டாணி இருந்ததுங்க, பட்டாணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. காஞ்ச மிளகாய் 3 எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சுங்க. கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட வேண்டாம். நல்லா ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் குறன்னு ரவை பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாங்க பண்ண தொடங்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றினேன். இப்போ பெருங்காயத்தூள், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டாணி உரிச்சு வச்சுருந்தாங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு நான் இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. 1 கப் அந்த இது ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இதை நல்லா கரண்டியில் கலந்துட்டேங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கலந்துட்டு இதில் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சரிசி ரவை அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூவிட்டு கரண்டியில் நல்லா கிளறி விட்டுறலாங்க. கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இதை போல் நல்லா கரண்டியில் கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லாவே இது வேகணும். நடுவில் அடிக்கடி நம்ம இது போல் எடுத்து கிளறிக்கலாங்க. இப்போ இதுக்கு சட்னிக்கு நான் கொஞ்சம் தேங்காய், உடச்ச கடலை, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கும் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கிளறிக்கலாம். இது போல் நடுவில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓரெல்லாம் நம்ம கொஞ்சமாக இதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. திரும்ப மூடி வச்சிடலாம்.
வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்புலேயே இருக்கட்டும். கொஞ்சம் வேகணும். நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். இதை போல் மூடி வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ இது அரிசியெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ உப்புமா நல்லா பொல பொலன்னு ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா இந்த அரிசி இந்த தேங்காயோடு சேர்ந்து நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது கூட சைட் டிஷ் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான அரிசி உப்புமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.